தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியே பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆருடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாடி சென்னிருத்துவாம். திருச்சிற்றம்பலம். அறனருள் நிகழ்விலே 12 நாட்களாக தொடர்ந்து திருமுறை பெருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த பெரியவர்களே, சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிடுவது போல பொதிநலன் நுகர்தரு புனித பேரவையாக இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் அறிமுகத்திலே சொன்னது போல 2 நாயன்மார்கள் நம்முடைய அறனருள் நிகழ்விலே தொடர்ச்சியாக பெரிய புராணத்தினுடைய அடியார்களை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய நிகழ்வின்படி கணநாத நாயனார், கூற்றுவ நாயனார் என்ற 2 நாயன்மார்களுடைய செய்தியை 1 மணி நேரத்திலே உங்களோடு பகிர இருக்கின்றேன். நல்ல வேளையாக அவருடைய பாடல்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு பெரிய புராணத்தில். இல்லைன்னா 2 நாயன்மார்களை 1 மணி நேரத்திலே சொல்வது கடினம். பெருமக்களே, பெரிய புராணம் என்பது சேக்கிழார் பெருமானுடைய ஆய்வு போல ரொம்ப ஆராய்ந்து, ஏன்னா அவர் சோழ நாட்டினுடைய அமைச்சராக இருந்தவர், செய்த நூல் பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது நமக்கு விரிநூலாக இருக்கின்றது என்பதை பார்க்கணும். அதற்கு தொகை நூல் என்று சொன்னால் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை, வகை நூல் என்று சொன்னால் 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருத்தொண்ட திருவந்தாதி, விரிநூலாகத்தான் சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை அருளி செய்திருக்கின்றார். சுந்தரர் பற்றி சொல்லும் பொழுது, இப்பொழுது இந்த அமர்விற்கு முன்னே திருமுறை திருத்தொண்டர் தொகையிலே இடம்பெறக்கூடிய நந்தனா நாயனாருடைய புராணத்தை, அவருடைய சரிதத்தை இசையோடு பேசிய அன்பிற்கு இனிய நம்முடைய மதுசூதனன் அண்ணா அவர்கள் பேசும்பொழுது போற போக்குல ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? திரு என்ற அந்த அடைமொழி பற்றி சொல்லும் பொழுது திரு என்பது திருநாளை போவாருக்கு வருகின்றது. அதை சுந்தரர் சொன்னார்னு சொல்லாம எங்க தியாகேச பெருமான் சொன்னார் என்று சொன்னாங்க. அதுபோல தியாகேச பெருமான் அடியெடுத்து கொடுத்ததுதான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று. நம்பியாண்டார் நம்பிகள் சுருக்கமாக ஒரு பாடலிலே அவருடைய வரலாறை சொல்லுகிறார். நம்முடைய கணநாத நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது, தொண்டரை ஆக்கி அவரவர்க்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தம் கோணை கணத்துக்கு நாயகம் பெற்றவன்கான் கொண்டல் கொண்டேறிய மின்னுக்கு கோல மடல்கள் தோறும் கண்டல் வெண் சோரளிக்கும் கடல் காழி கணநாதனே என்று அவருடைய பெருமையை கூறுகிறார் என்று பார்க்கிறோம். கணநாதன் என்று சொன்னால் கணத்திற்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் என்று பொருள். அந்த கணம் என்பது பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக கணநாதர் இருக்கிறார் என்று சொல்லுவோம். 11ஆம் திருமுறையிலே நம்முடைய தர்மயாதீன பதிப்பிலே குறிப்புரை எழுதியிருக்கக்கூடியவர்கள் அடியனுடைய குருநாதருடைய தந்தையார் அருணை வடிவேலனார் அவர்கள். கணம் என்று சொன்னால் சிவகணம் மட்டுமல்ல, 18 கணங்களுக்கும் நாதராக இருக்கக்கூடிய அந்த தலைமையை பெற்றார் கணநாத நாயனார் என்று அவருக்கு சிறப்பு கூறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய பணி என்பது எளிமையான பணிதானே. அவர் என்ன பெருசா செய்துட்டார் என்று சொன்னால், சீர்காழியிலே
அடியார்களை எல்லாம் ஒருங்கிணைத்து யார் யார் எந்தெந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கான பணிகளை முறையாக கற்பித்து அவர்களை சிவதொண்டாற்றச் செய்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் அவருடைய சிறப்பு. சேக்கிழார் பெருமான் முதல் பாடலில் சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்றளித்தவர் திருமுலை அமுதுண்ட வாழி ஞானசம்பந்தர் வந்தருளிய வனப்பிது அளப்பிலா ஊழிமாகடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காழிமாநகர் திருமறையவர் குலக் காவலர் கணநாதர் என்று அந்த ஊருடைய சிறப்பை சொல்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், தில்லையை பற்றி சொன்னார், திருவாரூருடைய பெருமை தெரியும். அதுபோல நம்முடைய சைவத்திலே ஞானசம்பந்த பெருமான் திருவவதாரம் செய்தார் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புடையது நம்முடைய சீர்காழி என்று பார்க்கணும். அதில் மறையவர் குலத்திற்கு காவலர் போல அவதரித்தார் கணநாதர் என்று குறிப்பிடுகிறார். ரொம்ப சிறப்புடையது சீர்காழிப்பதி. சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள் உண்டு என்று பார்க்கிறோம். ஊழிக்காலத்திலே கூட அழியாமல் தோணிபுரமாக இருக்கின்றது என்றெல்லாம் பார்க்கிறாங்க. அதில் சிறப்பான ஒரு பெயர் என்னன்னு சொன்னால் புகழி என்பது. எல்லா உயிர்களுக்கும் புகலிடமாக விளங்குகின்றது என்பதனாலே புகழி. ஞானசம்பந்த பெருமான் அங்கே பாடும் பொழுது பாடுறார், எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் என்று சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானை பாடுகிறார் என்று சொன்னால் எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியவன் அவன்தான் என்று சொல்லி அந்த தலத்திலே அவதரித்தவர் தான் நம்முடைய கணநாத நாயனார். திருத்தொண்டர் திருவந்தாதி பார்க்கும் பொழுது தொண்டரை ஆக்கி என்று சொல்கிறார். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? தொண்டரை ஆக்குதல் என்பது பிற வழிகளில் முயல்பவர்களை சிவனது தொண்டு முயற்சியில் திருப்பி விடுதல். இது அருணையாருடைய குறிப்பு. உலகியலிலே ஈடுபட்டிருப்பவர்களை எல்லாம் கூட சிவநெறிக்கு அழைத்து வருவதற்கான முயற்சியை அவர் செய்தார். அதுதான் தொண்டரை ஆக்குதல் என்று சொல்லி அம்முயற்சிகளுள் அவரவருக்கு ஏற்புடைய பணி இது என தெரிந்து அவர்களை அப்பணியில் ஈடுபடுத்தியவர் கணநாத நாயனார். உலகியலிலே இருக்கக்கூடிய மக்களை சிவத்தொண்டிலே ஈடுபடுத்தி என்ன செய்தாராம்? அவரவர்களால் என்ன முடியுமோ அந்த தொண்டை முறையாக கற்பித்து எதுவாக இருந்தாலும் நம்முடைய பெருமான் ஏற்றுக்கொள்வான், அன்பினால் செய்தால் அது எல்லாமே இறைவனுக்கு உரியதுதான் என்று அடியார்களுக்கு கற்பித்தவர் நம்முடைய கணநாத நாயனார். அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. நான் சேக்கிழாருடைய பாடல் வரும்போது சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் எல்லாராலையும் எல்லா பணியும் செய்ய முடியாது. வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று சொல்றார். யார் யார் எதற்கு தகுதியானவர்களோ அதை அறிந்து அதை அவர்களிடத்தில் கொடுக்கணும்னு சொல்றார் இல்லையா? அதுபோல அடியார் பெருமக்கள்லாம் வருவாங்களாம். வரும்பொழுது எல்லாராலையும் பாட முடிஞ்சா சரி பாடலாம், பாட முடியல சார் எங்களுக்கு இசை வராது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கைத்தொண்டு செய்யலாம். வயதானவங்க என்னால் முடியல என்று சொன்னால் நீங்கள் விளக்கேற்றலாம், விளக்கேற்றக்கூடிய பணியை செய்யலாம், நந்தவனத்தை பராமரிக்கலாம், பூ பறித்து பெருமானுக்கு கொடுக்கலாம், அல்லது மலர்களை கட்டலாம், மாலையாக கட்டலாம் என்று பல வகையான தொண்டர்களுக்கு கற்பித்து அன்பிருந்தால் அதை பெருமான் ஏற்கிறான் என்று அவர்களை நெறிப்படுத்தியவர்தான் நம்முடைய கணநாத நாயனார். நாம கூட என்ன பண்ணணும்னு சொன்னா, அப்படி உலகியல்ல போறவங்கள சிவநெறிக்கு ஆட்படுத்துவதற்கு தான் நம்முடைய சொல் பயன்படணும். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, யாராவது நம்ம கிட்ட வந்துட்டு அரணருள்ள இப்படி விழா நடக்குதாமே நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதான் நேத்து போனேப்பா என்ன புதுசா சொல்ல போறாங்க, நாளைக்கு போனா போச்சு என்று சொல்லக்கூடாது. பெருமானுடைய புகழை தினம் தினம் கேட்டால் சுவைதானே என்று அவர்களை அழைத்து வருவதற்கு தான் நம்ம ஏதாவது சொல்லணுமே தவிர வருபவர்களை கூட தடுக்கக்கூடாது. ஒரு நல்ல செயலை நம்முடைய சொல் தடுத்து விடக்கூடாது என்று பார்க்கிறோம். அதுபோல உலகில் இருப்பவர்களை எல்லாம் சிவத்தொண்டிலே ஆற்றுப்படுத்தியவர் நம்முடைய கணநாத நாயனார் என்று பார்க்கிறோம். அவரவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து என்று சொல்றாரு. நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அதைத்தான் சொன்னார். திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லும் பொழுது,
திருக்கோயிலுக்கு போறோம்னு சொன்னா எல்லாரும் ஒரே தொண்டு செய்யல, எல்லாரும் விளக்கேற்றுபவர்களா இல்லை, எல்லாரும் திருவலகிடுபவர்கள் கிடையாது, எல்லாரும் திருமெழுக்கிட்டு இருக்கல. அந்த காட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்றார் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இசையாலே பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மை என்ன சொல்றார்? என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்றார். என்ன அவர் சொல்றாருன்னா, பெருமானே இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலையே, இதில் ஏதாவது ஒன்று செய்திருந்தா தானே எனக்கு செய்து அருள் செய்யணும், ஆனால் அதெல்லாம் செய்யாமலே என்னை தடுத்தாட்கொள்கிறாயே என்று சொன்னால், வழிபாடு என்பது நாம் அன்பினாலே எதை செய்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கணும். தில்லை தரிசனத்தை பற்றி பேசிட்டு போனாங்க. தில்லை தரிசனம் செய்தால் நல்லது, உடனே புறப்பட்டு நாளைக்கே போனால் பெருமானை பார்த்தா நல்லது தான். முடியல என்று எண்ணும் பொழுது நான் நினைத்தது அப்படிதான் நினைத்தேன். நந்தனார் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். நம்முடைய இந்த அவையிலேயே தில்லை பெருமான் எழுந்தருள் இருக்கிறார், நமக்காக எழுந்தருள் இருக்கிறார். அப்பர் சொல்லும் பொழுது ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும்னு சொல்றார். நடராஜ பெருமான் தான் இவர் நினைச்சீங்கன்னா இவர் தான் நடராஜ பெருமான், நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு தவம் நமக்கெல்லாம் இருக்கிறது. எனவே அன்பு இருந்தால் பெருமான் எதையும் ஏற்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி அடியார்களை நெருப்படுத்தியவர். சமயம் என்று சொல்லும் பொழுது அதில் சுயநலம் இருக்கக்கூடாது. பெரியவங்கெல்லாம் அவங்க பெற்ற அனுபவத்தை தான் மட்டும் பெற்றா போதும் நிறுத்தியிருந்தாங்கன்னா சமயம் வளர்ந்திருக்காது. திருமூலர் கூட என்ன சொல்றாரு? யான் பெற்ற இன்பம் எனக்கு மட்டுமே இருக்கணும் என்று சொல்லலை, சொல்லியிருந்தா அவங்க பாடியிருக்க மாட்டாங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பொதுமை என்பது மிக அவசியம் சமயத்தில் என்று பார்க்கிறோம். அடுத்த பாட்டில் சேக்கிழார் சொல்லும் பொழுது ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையில் அமர் பெருந்திருத்தோணி நாயனார்க்கு நல் திருப்பணியாயின நாளும் அன்பொடு செய்து மே அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அணைவார்க்கு தூய கைத்திருத்தொண்டினில் அவர் தம்மை துறைதொறும் பயில்விப்பார். முன்ன சொன்ன மாதிரி என்னென்ன தொண்டு அவர்களால் செய்ய முடியுமோ அதை அவர்களுக்கு பயில்விப்பார் கணநாத நாயனார். என்னென்னு ஒரு பட்டியல் போடப்பறான்னு பார்க்குறோம். கைத்தொண்டு என்பது ரொம்ப அவசியம். ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலேயே பார்க்கிறோம். படிக்காசு பெறும்பொழுது அப்பர் பெருமானுக்கு வாசி இல்லாத காசு கொடுக்கிறார் பெருமான், ஞானசம்பந்த பெருமானுக்கு வாசியுடைய காசு கொடுக்கிறார். உடனே சம்பந்த பெருமான் சொல்லுவது அவர் கைத்தொண்டினால் அந்த தொண்டால் பெரும் காசு என்று, அதனால பெருமான் வாசி இல்லாத காசு கொடுக்கிறான்னு சொன்னா கைத்தொண்டு என்பது மிக மிக அவசியம் என்று பார்க்கிறோம். ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும். ஞானசம்பந்தர் கூட அதான சொல்றாரு. முக்கியமான பதிகம் நீலகண்ட பதிகத்தில் சொல்றார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி. நல்லா தத்துவம் எல்லாம் பேசுறீங்கப்பா. இப்ப நம்ம கூட சொன்னா என்ன சொல்றோம்? எல்லாம் தத்துவம் எல்லாம் பேசுற, ஏதாவது பின்பற்றுறியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி. ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா, ஏதோ நான் பண்ண வினைங்க அப்படி மட்டும் சொல்றதுக்கு உனக்கு தெரியுது. உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கு ஊனமன்றே. அதற்கு உய்வினை எப்படி நாம் அதிலிருந்து உய்வது என்று நீ யோசிக்கணுமா இல்லையா? அப்படி யோசிக்கலன்னு சொன்னா அது தப்பில்லையாப்பா, குற்றம் இல்லையான்னு சொல்லிட்டு கைவினை செய்தெம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். கைத்தொண்டு செய்யணும். சேக்கிழார் சொல்லும் பொழுது கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர் என்று சொல்கிறார். அடியார் பெருமக்களை சொல்லும் பொழுது கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர் இத்திருத்தவர் அன்றியும் எண்ணிலார் என்று அடியார்களை சொல்றார். அப்பர் பெருமானுடைய சொல்லவே இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே. பெருமானே நீ என்னையும் தாங்குறப்பா, அது அப்படி சொல்லணும். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், எந்த தகுதியும் இல்லை எனக்கு, என்னையும் நீ தாங்குறப்பா. அவர் ஆர்டரா சொல்லல பெருமான் இடத்தில். தன் கடன், உன்னுடைய கடமை என்ன? என்ன தாங்கிறது. என்னுடைய கடமை என்ன? உனக்கு பணி செய்யுது. அப்படி சொல்லலை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லலை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். பெருமானே என்னையும் தாங்குற இல்லையா? எனக்கு என்ன வேற
இருக்கு. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் என்றால், அந்த கைத்தொண்டிலே அடியார் பெருமக்களை ஈடுபடுத்தியவர் என்று சொன்னால், தான் மட்டும் தொண்டு செய்தால் போதும் என்று இல்லாமல் சிவத்தொண்டினுடைய அந்த பலன் என்பது பெரிய பலன். அப்பலன்லாம் அடியார் பெருமக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், அவரெல்லாம் சேக்கிழார் வாக்கில் சொல்லணும்னா, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா வெளியின் விளங்கினார். வீடு கூட வேண்டாம், அதாவது வீடு கூட வேண்டாம்னு சொன்னா வீடு பேர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. வீடு பேரை கூட பெருமானிடத்தில் கேட்க மாட்டாங்க அவர்கள் எல்லாம் என்று சொன்னால், அப்படி இருக்கக்கூடியவர் நம்முடைய அடியார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தொண்டினால் பெறக்கூடிய பயன் என்பது இம்மை பயனும் உண்டு, மறுமை பயனும் உண்டு என்பதனால அனைவரையும் பக்குவப்படுத்தி நம்முடைய கணநாதர் சீர்காழியிலே சிவத்தொண்டு செய்ய நம்முடைய திருத்தோணிபுரத்து பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞான பாலடிசில் தந்தவர் அல்லவா, அவரே பாடுறார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் மண்ணில் நல்லவண்ணம் பாட்டுக்கு அடுத்து பாடுறாரு. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுரே. அப்பா கேட்கிறார், எச்சில் மயங்கிட உனக்கு இது இட்டாரை காட்டு அப்படின்னு ஒரு கைச்சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்சுகிறார்னு பார்க்கிறோம். அப்படி அப்பா என்னை கேட்குமாறு அகச்சான்றாக சொல்றார். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இதெல்லாம் சேக்கிழாரே அவரே பாடிட்டாரா என்று சொன்னால் அப்படிலாம் கிடையாது. நம்முடைய சேக்கிழார் வாக்கை எள்ளளவு கூட சந்தேகப்பட வேண்டியதே கிடையாது. ஞானசம்பந்தர் சொல்கிறார், தாதையார் முனிவுரே தானெனை ஆண்டவன் யார் என்று சொன்னால், காதையார் குழையினன் கழுமள வளநகர் பேதையால் அவளுடன் பெருந்தகை இருந்ததே. அப்பா கிட்ட கேட்கிறார். அவர் வரார் இவரை பார்க்கறதுக்கு. அவர் அப்பா கிட்ட தோணிபுர பெருமானை பற்றி கேட்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட திருத்தலம் அல்லவா, அங்கே அடியார்கள் எல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் நம்முடைய கணநாத நாயனார். என்னென்ன பணிகள் என்று பட்டியலிடுகிறார் நம்முடைய சேக்கிழார். நல்ல நந்தன வனப்பணி, நந்தவனம் அமைத்தல் என்பது மிக முக்கியம். ஏன்னு சொன்னால், பூசைக்கு இன்றியமையாதது அபிஷேக பொருட்கள்லாம் வேணும் எல்லாம். ஆனால் மிக முக்கியமானது 2 தான், நீரும் பூவும். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு இல்லையா? புண்ணியம் என்பது அந்த இடத்துல சிவபூஜை, சிவபூஜை தான் சிவபுண்ணியம். இப்போ பூவும் நீரும் அவசியம் என்று சொன்னால், பூவிற்கு நந்தவனம் அமைக்க வேண்டும். அதான் சொல்றார், முதல்ல எடுத்தோடனே அது சொல்றாரு பாருங்க, நல்ல நந்தனவனப்பணி. எதுவாக இருந்தாலும் நம்ம பொதுவாக என்ன சொல்றோம், செய்வன திருந்தச்சைன்னு சொல்றோம் இல்லையா? நல்ல நந்தனவனப்பணி ஒரு அடைமொழி கொடுத்துட்டார், நல்ல என்று. அடுத்து நந்தனவனப்பணி செய்பவர். நறுந்துணர் மலர் கொய்வோர், அந்த நந்தவனத்திலே இருந்து மலர்களை கொய்பவர்கள். ஐயா எனக்கு பூ கட்ட வராதே என்று சொன்னால், பூ பறித்து யார் கட்டுவார்களோ ஒரு இடத்துல கொடுங்க, அதுவும் ஒரு கைத்தொண்டுதா என்று மலர் கொய்வோர். பல்மலர் தொடை புனைபவர். பல்மலர் தொடை, தொடை என்று சொன்னால் மாலை, பல்மலர் தொடை என்று சொன்னால் பலவிதமான மாலை, கழுத்து மாலை, கண்ணி என்று சொன்னால் தலைமாலை, இப்படி பல வகையான மாலைகளை பெருமானுக்கு. அதுதான் சொக்கநாத வெண்பாவிலே நம்முடைய குருஞான சம்பந்தர் பாடுறார் இல்லையா? நம்ம என்ன பண்ணணுமா, பூஜை செய்யும் பொழுது மலர்களை எல்லாம் பெருமானுக்கு அலங்காரம் செய்து, பெருமான் எவ்வளோ அழகா இருக்கிறான், நமக்காக எழுந்தருளி இருக்கிறானே என்று, இப்படி வச்சா நல்லா இருக்குமா, அப்படி வச்சா நல்லா இருக்குமா என்று பெருமானை சிங்காரிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்லா இருக்குமா, பவுடர்லாம் சரியா இருக்குதா, பேச போறோமே என்று பார்த்தா, உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேற்கு உன்டால் தருவையோ சொக்கநாதா என்று அவரெல்லாம் பாடுறாங்கன்னு சொன்னா, அதான் சொல்றார், மலர்த்தொடை புனைபவர், பல்மலர்த்தொடை புனைபவர். கொணர் திருமஞ்சன பணிக்குள்ளோர், திருமஞ்சனத்திற்கு உரிய அபிஷேக பொருட்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வைப்பது, நீர் எடுத்துக்கொண்டு வைப்பது, அதெல்லாம் சொல்றார். அல்லும் நண்பகலும் திருவலகிட்டு திரு மெழுக்கு அமைப்போர்கள். பெருமக்களே, திருவலகிடுதல் என்று சொன்னால் பெருக்கி சுத்தம் செய்தல், திருமெழுகிடுதல் என்று சொன்னால் துடைத்தல், அதுதான் திருமெழுகிடுதல். என்ன சொல்றாங்க அப்பர் பெருமான், என்ன சொல்றாரு, எப்ப சார் அந்த பணி செய்யணும்? இப்போ திருவலகிடுதலும் திருமெழுகிடுதலும் எப்ப செய்யணும்? நம்முடைய ஆரூர் திருத்தாண்டகத்துல தானே சொல்றாரு, நிலை வெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவாகா
நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு. எப்ப செய்யணும்? புலர்வதன் முன் செய்யணும். பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி, அப்புறம் தலையார கும்பிட்டு கூத்துமாடின்னு பாட்டு. திருவலகிடுதல் என்று சொன்னால் எப்ப செய்யணும்? புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டுன்னு சொல்லிட்டார். சேக்கிழார் என்ன சொல்றார்? அல்லும் நண்பகலும் திருவலகிட்டு திருமெழுக்கிட்டு. இரவும் பகலும் செய்துக்கிட்டே இருப்பாங்களா சார் என்று சொன்னால் நம்ம என்ன பண்றோம்? திருவலகிடுறோம், அடியார்கள்லாம் வராங்க, அப்போ கொஞ்சம் சுத்தம் மாறி போகுது இல்லையா? உடனே வந்து மறுபடியும் திருவலகிடுவார்களாம், திருமெழுக்கிடுவார்களாம். அந்த நிலை தன்மை மாறும் பொழுது உடனே திருக்கோயிலை திருப்பணி செய்து கொண்டே தன்னுடைய இல்லத்தை போல பார்த்து கொள்வார்கள். திருமந்திரத்தில் திருநீர் அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம ஒரு முறை பூசிட்டு விட்டுறக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய அடியாருடைய வேடத்திலே திருநீர் என்பது மிக அவசியமானது, முக்கியமானது. அதனால என்ன சொல்றாரு திருமந்திரத்தில்? கங்காளன் பூசும் கவச திருநீற்றை ஒரு முறை அணிந்தால் போதும்னு சொல்லல, மங்காமல் பூசி மகிழ்வீர் என்று சொன்னால் கொஞ்சம் அந்த திருநீற்றொலி குறைகிறதா, திருநீர் எடுத்து பூசணும். அவங்க வெளியிலேயே வச்சிருக்கிறாங்க, இங்கேயும் வச்சிருக்கிறாங்க, நம்மளே எடுத்துட்டு வரணும். இல்லைன்னு சொன்னாலும் திருநீர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய முறை வரவேற்பிலேயே திருநீர் இருக்குன்னு சொன்னால் நம்ம பயணத்தில் வரும். சென்னை போன்ற நகரங்கள் இருந்தால் பல்வேறு சூழலிருந்து வரும் என்றால் திருநீர் என்பது இருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த அடையாளத்துக்கு சொன்னாங்களோ அதுபோல் இன்னைக்கு நம்ம எழுதுறோம், திருக்கோயிலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்லாம் எழுதுறோம். ஆனால் நாயனார் என்ன செய்கிறார்? அல்லும் பகலும் இரவும் பகலுமாக திருமெழுகிட்டு திரு அழகிருக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தொண்டிற்கு தயார் செய்கிறார் என்று சொல்றார். எல்லையில் விளக்கெரிப்பவர், விளக்கெரிப்பவர் என்று சொன்னால் விளக்கை ஏற்றுபவர்கள், திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். திருமுறைகளை இன்று நம்ம சொல்றோம் ஆவணப்படுத்துதல் என்பது முக்கியம் என்று. திருமுறை என்பது இந்த இடத்துல நம்முடைய 12 திருமுறைகள் மட்டுமல்லாமல் திருமுறை என்பது இறைவனுடைய வணக்கப் பாடல்களாக இருப்பது என்று அருணையார் எழுதுகிறாங்க. இறைவனுடைய வணக்கப் பாடல்களாக தோத்திரமாக இருக்கக்கூடிய பாடல்கள், நல்ல பாடல்களாக பல பேர் பாடியிருப்பாங்க. அதையெல்லாம் கூட வாசிப்போர், சில பேர் பிழை இல்லாமல் வாசிப்பாங்க, அக்ஷரம் திருத்தமாகன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா நம்ம எழுதலாம், அந்த அளவுக்கு வாசிப்பாங்க. அவர்களெல்லாம் நீ நல்லா வாசிக்கிறியா, வாசிக்கிற பணி உங்களுக்கு என்று. சில பேர் நல்லா எழுதுவாங்க, கையெழுத்து சரியில்லாதவங்க எழுதுனாங்கன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு படிக்கும் போது சிரமமாக இருக்கும், ஏதோ பாட்டை மாற்றி எழுதிட்டு போயிடுவான்னு பார்க்கிறோம். எனவே யார் எந்தெந்த பணி செய்ய வேண்டுமோ அந்தந்த பணி அவர்களுக்கு கற்றுத்தருகிறார் என்று பார்க்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் நம்முடைய நாயன்மார்கள் செய்திருக்கிறார்கள். நந்தவனம் அமைத்தல் என்று சொன்னால் திலகவதியார், திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு நினைவுக்கு வரணும். மலர் கொய்தல் என்று சொன்னால் எரிபத்த நாயனார், மலர் தொடுத்தல் என்று சொன்னால் நம்ம சங்கிலியார் திருவொற்றியூர்ல இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வாழ்வியலாக பொருத்தி நம்மால் எது முடியுமோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். விளக்கை ஏற்றுவதை பற்றி சொன்னார் அப்பர் பெருமான். ஒரு பாடல் பாடுகிறார், விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். அதாவது திருவலகிடக்கூடிய அந்த தொண்டு இருக்கின்றதே, அந்த தொண்டு செய்யணும். திருமெழுகிடக்கூடிய தொண்டு இருக்கே, திருமெழுகிட்டால் திருவலகிடுவதை காட்டிலும் 10 மடங்கு பயன் உங்களுக்கு வரும். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், பதிற்றினா 10 முறையாக ஆகும் என்று சொல்றார். துலக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும். என்ன சொல்றாரு? தூயவின் என்று சொல்கிறார். அந்த ஒரு அடைமொழி. ஏனென்று சொன்னால் கொன்றை தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே. சொர்க்கத்தை எல்லாம் நம்ம ஆட்கள் அடியார்கள்லாம் பெருசா மதிக்க மாட்டாங்க. ஏனென்றால் பெருமானை எண்ணுபவர்களுக்கெல்லாம் சொர்க்கங்கள் ரொம்ப சாதாரணம் என்று பார்க்கிறோம். எனவே என்ன சொல்றாரு? ஒளி பொருந்திய மலர்களை எல்லாம் தொடுப்பவர்கள் தூயவின் ஏறலாகும் என்று சொன்னால் சிவலோகத்திலே சேரலாம் என்று சொல்லிட்டு விளக்கிட்டார் பேரு சொல்லின், விளக்கிட்டார் அவருடைய பேர் என்று சொன்னால் அவர்கள் பெறக்கூடிய கதி என்னவென்று சொன்னால் மெய்நெறி ஞானமாகும் என்று கூறுகிறார். மெய்நெறி ஞானம், பொதுவா ஞானம் என்று சொல்லாம மெய்நெறி ஞானம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ பொய்நெறி ஞானம் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் தவம் என்பதும் ஞானத்திற்கு அடைய நாம் முயற்சி செய்வது எல்லாமே தவம் தான். தவம் என்று சொன்னால்
சிவனை நோக்கி செய்யக்கூடியதெல்லாம் தான் தவம். சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று அவை சொன்னாங்க. சிவனை நோக்கி செய்வதெல்லாம் தவம், மற்றதெல்லாம் அவம். அவம் என்றால் அது பிறவாமையை தான் நமக்கு கொடுக்காது, பிறவியைத்தான் பெருக்கும் என்று பார்க்கிறோம். எனவே என்ன சொன்னார்? விளக்கிட்டார் பேரு, பெருமானிடத்திலே விளக்கை ஏற்றுபவர் அவருடைய பேரு என்ன அவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் மெய்நெறி ஞானமாகும். அந்த மெய்நெறி ஞானம் என்பதை சிவஞான போதத்தில் சிவஞான முனிவர் எழுதுகிறார். முக்கியமான சூத்திரம் 8ஆம் சூத்திரத்தில் எழுதும் பொழுது நான் அந்த வரியை முதல்ல படிக்கிறேன். மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாக ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலின் இன்று வான்மக்களுக்கு முற்றை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. ஞானத்திற்கு ஏதுவாக நாம் முற்பிறவிக்கிலே செய்த தவம் தான் துணையா இருக்கும்னு பார்க்கிறோம். என்ன சொல்லுவாங்க? வள்ளுவர் சொல்றார் இல்லையா, தவம் செய்யணும், தவம் செய்தால் ஞானம் வரும்னு சொன்னா எல்லாராலையும் தவம் செய்ய முடியலையே. இப்போ சென்னை என்பது எவ்வளோ பெரிய நகரம் என்பது தெரியும். இப்படி ஒரு சிறப்பான விழா 12 நாட்கள் நடைபெறுகின்றது. இத்தனை பேரால் தானே வந்திருக்க முடியுது என்று சொன்னால் தவமும் தவமுடையார்க்கே ஆகும்னு சொல்றார். தவம் செய்யணும்பா, அதுக்கு ஒரு தவம் செஞ்சிருக்கணும் இல்லை தவம் செய்வதற்கு என்று சொல்றார் இல்லையா. அது மாதிரி என்ன சொல்றார்? முற்பிறவிகளே செய்த அந்த தவத்தின் காரணமாகத்தான் ஞானத்திற்கு நாம் செல்ல முடியும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த மெய்நெறி. எனவே மெய்ஞானத்தை எது காட்டுகின்றதோ மெய்ஞானத்தை காட்டுவதுதான் மெய்நெறி. மெய்நெறி ஞானமாகும் என்று சொல்றார். அந்த மெய்ஞானம் என்பதுதான் ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம் என்று சொல்றாரு இல்லையா. அது சொல்றாரு. அதுவும் என்ன எழுதியிருக்காங்க? மேற்சரியா என்று சொல்லிட்டு மேல் என்று ஒரு அடைமொழி போட்டிருக்காங்க இல்லையா. மேல் சரியை கிரியை யோகம் என்று சொன்னால் அவையெல்லாம் உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம். அது என்ன உண்மை சரியை உண்மை கிரியை என்று சொன்னா உபாயச்சரியாக நீங்க செய்யலாம், உண்மை சரியாக செய்யலாம். உபாயம் என்று சொன்னால் பெருமானிடத்திலே நாம் வழிபடும் பொழுது ஏதாவது வேண்டுகோள் வைத்து பெருமானை வழிபடுகிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் உபாயச்சரியை உபாயக்கிரியை உபாய யோகம் என்று பார்க்கிறோம். உண்மைச்சரியை உண்மைக்கிரியை என்பது எந்த ஒரு வேண்டுகோளும் இல்லாமல் பெருமான் மேலிடக்கூடிய அன்பினால் நாம் செய்தால் அதுதான் உண்மை என்று பார்க்கிறோம். அதுதான் உண்மை சரியை உண்மை கிரியைன்னு சொன்னாங்க. பெருமான் அப்படி எந்த வேண்டுகோளும் இல்லாமல் அவனை வழிபட்டால் தான் நம்மை ஏற்றுக்கொள்வானா என்று சொன்னால் அவனுடைய பெருங்கருணை காரணமாக எப்படி வழிபட்டாலும் ஏற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் கணநாத நாயனார் அவர்களை அந்த தொண்டு செய்ய வைக்கிறார். அந்த தொண்டு என்பது மிகவும் சாதாரணமானது கிடையாது. சிவத்தொண்டு என்பது செய்வது அவ்வளவு ஒரு உயர்ந்தது என்று பார்க்கிறோம். ஒரு பாட்டு மட்டும் நான் சொல்கிறேன், அப்பருடைய பாடல். பெருமானுடைய கருணைக்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டு சொல்லலாம். நிறைமறைக்காடு தன்னில் 4ஆம் திருமுறையில் சொல்றார், நிறைமறைக்காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரை நிறைத்து எளிதன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்று பெருமானை பாடுகிறார். எந்த ஒரு வேண்டுகோளும் இல்லாமல் பெருமானதை வழிபடணும். அப்படி வழிபட்டாதான் பெருமான் அருள் செய்யணும். ஆனால் அபுத்தி பூர்வமாக பெருமானை வழிபடக்கூடிய அந்த முறையையும் சிவபுண்ணியத்தையும் தொண்டையும் அபுத்தி பூர்வம் புத்தி பூர்வம்னு சொல்லுவாங்க. என்னன்னா புத்தி பூர்வம் என்று சொன்னால் நாம் தொண்டு செய்கிறோம் என்று நாம் தொண்டு செய்வது. அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னா சிவபூஜை செய்யணும் என்று நாம் எண்ணி செய்வது, பெருமானுக்கு மலர்கள் எல்லாம் தொடுப்பது, அது புத்தி பூர்வமாக செய்வது, நாம் நினைவோடு செய்வது. அபுத்தி பூர்வமாகன்னு சொன்னா என்னன்னா நீங்க பெருமானுக்கு மலர் போடணும்னு போட்டிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு படத்துக்கு மலர் போடும்போது அப்படி போடும்பொழுது பெருமான் மேல விழுந்துருது இல்லையா, அதை கூட பெருமான் மனதார ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு எளிவந்த தன்மை அல்லவா. அப்படிதான் திருமறைக்காட்டிலே அந்த எண்ணெயை குடிப்பதற்காக வந்த அந்த எலி சூட்டின் காரணமாக உடனே அப்படி வெளியில வருது. அப்போ அணையக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த தீபமானது சுடர் விடுகிறது என்று சொன்னால் பெருமான் நினைக்கிறாரா, இந்த உயிரினம் நமக்கு விளக்கு ஏற்றியதல்லவா என்று எண்ணி அதனாலதான் பெருமான் என்ன சொல்றாங்க, நம்மால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் சொன்னார் எடுத்த உடனே பித்தா அப்படின்னார். பித்தா என்று சொன்னால் பைத்தியம்னு அர்த்தம் கிடையாது. பித்தா என்று சொன்னால் பேரருள் உடையவன். பேரன்பு இருக்கும் பொழுது, பேரருள் இருக்கும் பொழுது நமக்கு பிழையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணாலும் தாய்
மகனை கண்டிப்பா. அது கொஞ்சம் பாப்பா ரொம்ப அழற மாதிரி இருந்தா வாடா செல்லம் என்று அழைச்சிருவா இல்லையா? அதனாலதான் சொல்லுவாங்க பெத்த மனம் பித்துன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அன்பு தாய் அன்பே நம்ம சொல்றோம். நம்ம சுவாமி என்ன சொல்றோம்? தாயினும் நல்ல தலைவர் ஞானசம்பந்த பெருமான் கோணமாமலையில பாடுறார். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள் என்று பாடுகிறார். இன்று 8ஆம் நாள் மாணிக்கவாசக பெருமானுடைய திருநாள். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி என்று பாடுகிறார் என்று சொன்னால் பெருமான் எவ்வளவு கருணையாளன். என்ன செய்தாரா? அது விளக்கேற்றணும்னு ஏத்தல, அபுத்தி பூர்வமாக அது செய்ததற்கு நிறைகடல் மண்ணும் என்றால் கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், விண்ணும், விண் என்று சொன்னால் மேலுலகம், நீண்டவான் உலகம் எல்லாம், அதான் விண்ணுன்னு சொல்லிட்டாரே. அப்புறம் நான் நீண்டவான் உலகம் என்று சொன்னால், நீண்ட வான் உலகம் என்று சொல்வதற்கு 4ஆம் திருமுறை நம்முடைய ஆதீன பதிப்பு உரையில பேரின்ப வெளி, அந்த பேரின்பம் என்பது சிவலோகம், சிவலோக வெளியை பெருமான் கொடுக்கிறான் என்று சொன்னால், அபுத்தி பூர்வமாக ஒரு நாள் அந்த எலி அப்படி விளக்கை தூண்டியதற்கே இவ்வளவு அருள் செய்கிறான் பெருமான் என்றால், கணநாத நாயனார் போன்றவரிடத்திலே அவர் முறைப்படுத்த அந்த முறைப்படி கேட்டு தொண்டு செய்த அடியார்கள் எல்லாம் எவ்வளவு பக்குவம் பெற்றிருப்பார்கள், பெருமானுடைய திருவடி அடைந்திருப்பார்கள் அல்லவா? அப்படி ஒரு அரிய தொண்டை செய்தவர் தான் கணநாதர். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவருடைய தொண்டு எளிமையான தொண்டு தானே என்று சொல்லிவிடக்கூடாது. அவரெல்லாம் எவ்வளவு அன்போடு இருந்தார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும் என்று பார்க்கிறோம். 5வது பாட்டை சொல்றார் சேக்கிழார் பெருமான், இப்பெருஞ்சிறப்பு எய்திய தொண்டர்தாம். இவ்வளவு சிறப்புடையவர் நம்முடைய நாயனார். அவர் ஏறு சீர் வளர் காழி மெய்ப்பெரும் திருஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூலும் அன்பொடு நாளும் ஒப்பில் காதர்கூல் உளங்கடி சிறந்திட ஒழுகினார் வழுவாமல். என்ன கணநாத நாயனார் அடியார்களை முறைப்படுத்தினார், இந்த தொண்டுலாம் செய்வதற்கு அவளுக்கு பக்குவப்படுத்தினார், பழக்கப்படுத்தினார்னு பார்க்கிறோம். இன்னொன்று, திருத்தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மீது தீரா அன்புடையவராக இருந்தார். அவர் அன்புடையவரையும் அவருடைய ஞானசம்பந்தர் மேல் கொண்ட பக்தியை சொல்கிறார். ஆன தொண்டினில் அமர்ந்த பேர் அன்பரும் அகலிடத்தினில் என்றும் ஞானமுண்டவர் புண்டரிக கடல் அர்ச்சனை நலம் பெற்று. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்குதான். அவரே சொல்லுவார், பெருமானுடைய திருவடிகளை எல்லாம் மனசிலே, புண்டரீகம் என்று சொன்னால் உள்ளக்கமலத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அடியாரெல்லாம் இருக்கின்றார்கள், அப்படிப்பட்ட புராணர் கோயில் என்று அவர் பாடுவார். அதுபோல அதை என்ன பண்றார், இவருக்கு சொல்றார், ஞானசம்பந்த பெருமானுடைய புண்டரீக கடல் என்றால் தாமரை போன்ற திருவடியை அர்ச்சனை நலம் பெற்று தூணரும் கொன்றை முடியவர் சுடனிடும் கைலைமால் வரை எய்தி மான நற்பெரும் கணங்கட்கு நாதராம் வழித்தொண்டின் நிலை பெற்றார். அவருடைய பயனை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஆறுமுக நாவலர் திருத்தொண்டர் புராணத்திற்கு சூசனம் செய்திருக்கிறார், புராணத்தையும் எழுதியிருக்கிறார் உரைநடையாக. அதில் என்ன சொல்றார், அவருடைய தொண்டு செய்தது அந்த குறிப்பெல்லாம் சொல்லிட்டு கணநாதருடைய அந்த நிலை பெறுவதற்கு காரணமாக இருந்தது ஞானசம்பந்த பெருமான் மீது கொண்டிருந்த அந்த பக்தி தான். அப்பூதியடிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார், அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரையே தெய்வமாக எண்ணி வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் திருநாவுக்கரசு என்று தான் சொன்னார். 4வர் நான்மணி மாலையில சிவப்பிரகாசர் சொல்றார், என்ன சொல்றார், அப்பூதியடிகள் ஏதாவது பெரிய தவம் செய்தாரா என்று கேட்டால் சொல்றார் பாருங்க, உற்றான் அலன் தவம், பெரிய தவம் எதுவும் செய்யலையே சொல்லிட்டு, தீயில் நின்றான் அலன், தீ மூட்டி அந்த தீயிலே நின்று தவம் செய்தாரா, இல்லை. ஊன் புனலா அற்றான் அலன், தண்ணீரை மட்டுமே உணவாக ஏற்றுக்கொண்டு ஏதாவது உண்ணாவிரதம் இருந்தாரா, இல்லை சொல்லிட்டு, திருநாவுக்கரசு எனும் ஓர் சொல்தான் எழுதியும் கூறியுமே, ஒன்றை பிடிச்சிட்டார், திருநாவுக்கரசு தான் எல்லாம் என்று பிடிச்சுக்கிட்டார் என்று எழுதியும் கூறியுமே என்ன சொல்றார், என்றும் துன்பில் பதம் பெற்றான். வாழ்வு என்பது இன்பம் போல தெரியலாமே தவிர எல்லாம் இன்பமா, பெருமானுடைய திருவடிதானே இன்பம். எனவே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையை என்று சொல்றாங்க. எனவே
எப்படி திருநாவுக்கு அரசு என்ற அந்த பெயர் அப்பூதடிகளாருக்கு மந்திரமாக இருந்ததோ, ஞானசம்பந்த பெருமானுடைய நாமமும் மதுரையிலே குலச்சிறையார் அவரிடத்துல போய் சொல்றாங்க, வெப்பு நோயில் இருக்கும் பொழுது மற்றவங்களாம் சொல்லும் பொழுதுலாம் பெருசா அவருக்கு கேட்கலையா, நல்ல உணர்வுடைய, ஏன்னா எதை சொன்னாலும் யார் சொல்றாங்கன்றது ஒன்று இருக்குது. இவர் போய் சொல்லும் பொழுது உணர்வினால் அவர் சொல்ல உடனே மீனவன் செவியினோடு ஞானசம்பந்தன் என்னும் நாம மந்திரம் என்று சொல்கிறார் சேக்கிழார். அவருடைய பெயரே மந்திரம் அப்படின்னு பார்க்கிறோம். பெருமழை குறும்பரை சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருநாதராக எண்ணி அவருடைய நாமத்தை அவர் தியானித்தார், சுந்தரரை எண்ணினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் பெரும் பயன் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதுபோல நம்முடைய கணநாத நாயனார் ஞானசம்பந்த பெருமானையே அவருடைய திருவடிகளையே மனதிலே எண்ணி வழிபட்டு என்ன சொல்றார், அவருடைய பெயர் கணநாதர், கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய காரண பெயர் தான். எடுத்த உடனே அவர் கணநாதர் இல்லை, கணநாதராக பெருமான் அமர்த்தியதால் அவருடைய பெயர் நிலை பெற்று விட்டது என்று பார்க்கிறோம். இப்போ எப்படி அப்பர்னு சொல்றோம் இல்லையா, திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் என்பது நிலைத்திருச்சுன்னா ஞானசம்பந்த பெருமான் கூப்பிட்டதுனால அது நிலைத்து விட்டது என்று பார்க்கிறோம். அதுபோல சிறப்பு தான், காரண பெயர் தான் அது. என்ன சொல்றாரு, தூணரும் கொன்றை முடியவர் சுடரிடும் கைலை மால் வரை எய்தி கையிலே அணைந்து இவருடைய பயன் மான நற்பெரும் கணங்கட்கு நாதராம், கணங்களுக்கெல்லாம் தலைவன் தான் சொல்லிட்டு வழித்தொண்டின் நிலை பெற்றார். அங்கேயும் கூட வழித்தொண்டின் நிலை பெற்றார். அவருடைய தொண்டு தன்மை என்றால் பணிவாக பெருமானுக்கு கீழே தொண்டராம் நிலையில இருக்கிறார். அவர் கணநாதரா இருக்கலாம், பெருமானுக்கு கீழே தொண்டராம் நிலையில இருக்கிறார். அதுதான் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். சிவபுராணத்திலே சொல்லும் பொழுது சொல்லிய பாட்டின் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிதான், பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்று சொல்லிட்டு இருக்கலாம். பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த பணிவு என்பது நாம் அவர்களை பணிவது கிடையாது. எங்க குருநாதர் தான் சொல்லுவார், பல்லோரும் ஏத்த சிவனடி கீழ் அவர் பணிந்து உள்ளார். பெருமானோடு போனாலும் பெருமானும் நாமும் ஒன்று என்று கிடையாது. எல்லா நிலையிலும் பெருமான் பெருமான் தான், உயிர் உயிர் தான் என்று சொன்னால் அவன் ஆண்டான், நாம் அடிமை. அல்லது ஞானசம்பந்த மாதிரி சொல்லணும்னா அவர் அப்பா, நம்ம மகன் என்று சொன்னால் அங்கேயும் பணிந்துதான் இருக்கிறோம் என்று அந்த குறிப்பில் என்ன சொல்றார், வழித்தொண்டின் நிலை பெற்றார் என்று கணநாதருக்கு சொல்கிறார். இறுதியாக சொல்லும் பொழுதும் உலகம் உய்ய நஞ்சு உண்டவர் தொண்டினில் உறுதி மெய் உணர்வு எய்தி, பெருமக்களே அந்த உறுதி என்பதுதான் மிக அவசியம். அவர்களுக்கெல்லாம் இருந்திருக்கிறது. எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் தான் கொண்ட கொள்கை, சைவத்தில் இதைத்தான் நீங்க செய்யணும் என்று சொல்லலை. என்ன வேணா செய்யுங்க, பெருமான் மேல அன்போடு செய்யுங்க, ஆனா அதை விடாது செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 முறை கோவிலுக்கு போகணும்னு சொல்லலை, வாரத்திற்கு ஒரு முறை போறீங்களா, அந்த நியமத்தை நீங்க விடாதீங்க என்று சொல்றார். அது மாதிரி பெருமான் நஞ்சுண்டது உலகம் உய்வதற்காக. உலகமுய்ய நஞ்சுண்டவர் தொண்டினில் உறுதி மெய்யுணர்வு எய்தி அழகில் தொண்டருக்கு அறிவளித்து, அதுதான் முக்கியம். எப்பொழுதுமே பிறருடைய நலனுக்காக, அதுவும் உலகியலுக்கே அப்படி சொல்லுவோம், நமக்கு நாம் அடுத்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்தோம்னு சொன்னால் நமக்கு யாராவது உதவி செய்வாங்கன்றது உலகியல் அறம் நீதின்னு பார்க்கிறோம். இப்படி ஒரு உயர்ந்த சிவத்தொண்டினை அடியார்களுக்கெல்லாம் முறையாக கற்பித்தார் என்று சொன்னால் அழகில் தொண்டருக்கு அறிவளித்து அவர் திறம் அவனியின் மிசையாக்கும். கணநாதருடைய புகழ் அல்ல, இவர் யார் யாருக்கெல்லாம் தொண்டு சொல்லி பழகினாரோ பழக்கப்படுத்தினாரோ அவருடைய புகழெல்லாம் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்குமாறு செய்தார் சொல்லிட்டு மலர் பெரும் புகழ் புகழியில் வரும் கணநாதனார் என்று சிறுகாழியை சார்ந்த கணநாத நாயனார் என்று கணநாதரை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய புராணத்தில் நமக்கு அடிப்படையாக தெரிவது என்பது ஞானசம்பந்த பெருமான் மீது கொண்ட அதீத பக்தியும் அடியார்களுக்கு அவர் செய்த தொண்டும் என்று பார்க்கிறோம். கூற்றுவநாயனாரை பார்க்கும்பொழுது அவருடைய பெயரே கூற்றுவநாயனாரா இருக்கு. அவர் அரசர், தோல்வி என்பதே கண்டிராமல் வெற்றியே கண்டிருக்கக்கூடியவர். சேக்கிழார் சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி திருத்தொண்ட திருவந்தாதியில் என்ன சொல்றாங்க, நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதம் கருத்தில் பொறித்தமையால் அது கை கொடுப்ப
ஓதம் தழுவிய ஞாலமெல்லாம் ஒரு கோலின் வைத்தான் கோதை நெடுவேல் களப்பாளன் ஆகிய கூற்றுவனே என்று சொல்றாங்க. அவர் அரசராக இருந்து எல்லாம் அவருக்கு கிடைத்திருந்தது. திருமுடி, முடியரசர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த திருமுடி என்பது இல்லாமல் இருக்கும் பொழுது தில்லைவாழ்ந்தனிடத்தில் கேட்கிறார். புராணம் என்பது நமக்கு தெரியும். தில்லைவாழ்ந்தனிடத்தில் கேட்ட பொழுது சோழர் குலத்திலே இருக்கக்கூடிய அவளுக்கு தான், தொல்மரபின் சோழர்களுக்குத்தான் நாங்கள் முடிசூட்டுமே தவிர உங்களுக்கு சூட்டுவது மரபு இல்லை. அவருடைய மரபை அவங்க சொல்லிடுறாங்க. அவர் கேட்கிறார். தில்லைவாழ்ந்தனர்கள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சிலர் அந்த முடியை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவருடைய தில்லைவாழ்ந்தனர்கள் சில பேர்கிட்ட கொடுத்துட்டு சேரநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் என்று சொல்றார் சேக்கிழார் பெருமான். இப்படி போன உடனே நம்முடைய நாயனாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பெருமானே, எல்லாம் இருந்தும் திருமுடி இல்லாமல் இருக்கின்றதே என்று சொல்லிதான் என்ன நினைக்கிறார், எல்லாமே நீதானே, உன்னுடைய திருவடியே எனக்கு முடிசூட்டு என்று பெருமானிடத்தில் கேட்கிறார். நம்ம ஒன்று பார்க்கணும், கணநாதராட்சி நம்ம இது மாதிரி தொண்டு செய்தாருங்க. இவர் அரசராக இருந்தார், அவருக்கு திருமுடி வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டினார் என்று சொன்னால் அவருடைய பக்குவம் என்பது பெருமானிடத்தில் அன்னைக்கு கேட்கிறார். இப்போ நாம் கூட அதான் வேடிக்கையாக சொல்லுவாங்க, வழிபாடு என்பது அல்லது கோயில் தரிசனம் என்பது என்னன்னு சொன்னால் நாம் போய் பெருமானிடத்தில் பேசுவது கிடையாது, அது வழிபாடு கிடையாது. பெருமான் நம்மிடத்தில் வந்து பேசணும், அதுதான் வழிபாடு என்று சொல்லுவாங்க. அதுபோல அவருடைய நிலை என்ன என்று சொன்னால், அன்று இரவு அவர் போய் கேட்கிறார் பெருமானிடத்தில், தில்லை பெருமானிடத்தில் கேட்கிறார். உடனே பெருமான் கனவிலே அவருக்கு முடிசூட்டுகிறார், தன்னுடைய திருவடியே சூட்டுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு தவமுடையவர்கள். நமக்கெல்லாம் கனவுல கூட அப்படிலாம் பெருமான் வரமாட்டேன்றான் என்று சொன்னால் நம்முடைய தவம். ஆனால் அவருடைய கவலை உடனே போக்குகிறான் என்றால் பக்குவம் பெற்றவர் என்று பார்க்கிறோம். ஆழ்ந்து பார்த்தோம்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு அரசு சார்ந்து அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். இதுல எங்க சார் வந்து தொண்டு வருகிறது என்று சொன்னால் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு, துன்னார் முனைகள் தோல்வழியால் வென்று சூழப்படையார்தம் நன்னாமும் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். இந்த வரியை தான் நம்ம ஆறுமுகன் அவர்கள் எடுத்துக்கிறார். என்ன சொல்றாரு சேக்கிழார், நன்னாமும் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார் என்று சொல்றார் இல்லையா. பெருமானுடைய நாமமாக இருப்பது எது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கின் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ நாதனுடைய நாமமாக இருப்பது நமச்சிவாய அல்லவா? சைவத்தினுடைய மூல மந்திரமாக பஞ்சாட்சரம் அஞ்செழுத்து என்பது எவ்வளவு உயர்ந்த மந்திரம் என்று நம்ம பார்க்கிறோம். அதை தான் சொல்றார், நாதனுடைய நாமத்தை தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். தன்னுடைய நாவினாலே தினமும், எப்படி சுந்தரர் சொல்றார் இல்லையா, எப்படி சொல்றேன் என்று சொன்னால், பெருமானே நான் உன்னை மறந்தால் கூட என்னுடைய நா மறக்காது என்று சொல்றார். மற்ற பற்றி எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன் என்று சொல்லிட்டு, கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உன்னை நான் மறக்கினும், நான் மறந்தா கூட பெருமானே சொல்லும் நாள் நமச்சிவாயவே என்று சொன்னால், அவ்வளவு ஒரு பழக்கத்தினாலே என்னுடைய நான் நமச்சிவாயை சொல்லும் என்று சொல்றார் இல்லையா. அதுபோல பெருமானுடைய நாமமாக இருக்கக்கூடிய நமச்சிவாயத்தை தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார். அதுதான் சொல்றார். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தினுடைய ஜபத்தினை தன்னுடைய வாழ்விலே முறையாக கடைபிடித்தவர் நம்முடைய கூற்றுவநாயனார் என்பதுதான் ஆறுமுகனாவில் இவருக்கு சொல்லக்கூடிய சிறப்பு. சேக்கிழாருடைய வாக்கை வைத்து தான் அவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் பன்னாள் ஈசர் அடியார்தம் பாதம் பரவி பணிந்து ஏத்தி அரசனாக இருந்து கொண்டு அவர் வெற்றி பெற்று கொண்டே தான் இருக்கிறார். அந்த வெற்றியிலே கூட தன்னுடைய பெருமை காரணமாக தற்போதம் இல்லாமல் அடியார்களை எல்லாம் வணங்கி அவருடைய பாதம் பணிகிறார். எப்படி சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கிறார் இல்லையா, அது மாதிரி அடியார்கள் என்று சொன்னாலே அவருடைய பணிவுதான் முதல். யார் வணங்கினார்கள் என்று தெரியாத அளவிற்கு முதலிலே அவர்கள் வணங்குவார்கள் என்று சொன்னால் அதுதான் அவருடைய இலக்கணம் என்று பார்க்கிறோம். அது மாதிரி பணிகிறாரா. பணிந்து எத்தி முன்னாகிய நல் திருத்தொண்டில் முயன்றார்
கலந்தை முதல்வனார். அந்த கலந்தை என்பதுதான் கலப்பால் என்று சொல்லக்கூடிய சோழநாடு திருத்துறைப்பூண்டி அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு சொல்றாங்க. சி.கே.எஸ். ஐயா என்ன ஒரு குறிப்பு கொடுக்குறாருன்னா, எங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல செங்கல்பட்டு பக்கத்துல பொன் விளைந்த களத்தூர் என்று ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊராகவும் இருக்கும் என்று சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம அவ்வளோ ஆராய்ச்சி போக வேணாம், வகுப்பு மாதிரி அந்த ஊர் பேர் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சொல்லிட்டு அவருடைய நிலையை சொல்றார். முடி ஒன்று ஒழியே அரசு எல்லாம் உடையார் ஆகினார். முடி ஒன்றுதான் இல்லை, அது மட்டும் குறையாக இருக்கும் பொழுது மற்ற எல்லா திருவும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒரு திரு ஒரு குறைபாடு போல நமக்கு கூட வெள்ளை வேட்டியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வெண்மை முதல்ல தெரியுமா, ஒரு கரும்புள்ளி முதல்ல தெரியுமா? கரும்புள்ளி தானே தெரியும். அது போல அது ஒன்றில்லாமல் இருக்கிறது என்று பார்க்கிறார். அப்படி பெருமாடத்தில் கேட்ட உடனே, அற்றை நாள் இரவின்கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேரு மலர்பாதம் பெறவே வேண்டும். அதுதான் அவருடைய நிலை. எண்ணுகிறார்களே தவிர, இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெருமானே, நான் உன்னுடைய பஞ்சாட்சரத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கொடுக்க மாட்டேன்றேப்பா என்று நம்ம சொல்லிடுவோம். உடனே அவர் எண்ணுகிறார். பெரியவங்கள்லாம் ஒரு கணத்தில் சுதாச்சிருவாங்க என்ன விஷயம் என்பதை. சுந்தரர் தானேங்க சொல்றாரு. இங்கே வட திருமுல்லை வாயிலில் சொல்லும் பொழுது, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி என்று சொல்கிறார். அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வருது. என்ன, உலகியல் செல்வமாக இருக்கட்டும் அல்லது அருளியல் செல்வமாக இருக்கட்டும். ஏன் சுந்தரர் அப்படி சொல்றாருன்னா, வீடு பேரும் அவருக்கு பெருமான் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்குறோம், உலகியல் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சுந்தரருக்கு எவ்வளோ பொண்ணு கொடுத்திருக்கிறார். அதனால தான் தைரியமா பாடுறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாரினும் தொன்ற தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் சொல்லிட்டு, இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமா, அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று, உங்களுக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமா, அதுவும் பெருமான் கொடுப்பா, எண்ணில் நல்ல கதியாகிய வீடு பேர் வேணுமா, அதுவும் பெருமான் கொடுப்பா என்று சொல்றாங்க இல்லையா? எதுவாக இருந்தாலும் உன்னுடைய திருவடிதான் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கே, அதைத்தான் அவர் எண்ணி என்ன செய்கிறார்? பெருமானே, பெற்ற பேரு மலர்பாதம் பெறவே வேண்டும் என பரவும் பற்று விடாது துயில்வார்க்கு. பெருமானை கேட்டுட்டே வந்து துயில்கிறார். துயில்வார்க்கு கனவில் பாதமலரடிக்க உற்ற அருளால் அவை தாங்கி உலகமெல்லாம் தனிப்புறந்தார். பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி தன்னுடைய திருவடியே முடிசூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த நிலை என்பதுதான் அவருடைய தொண்டினுடைய விளக்கமாக பெருமான் நமக்கு செய்வது. அடுத்து சொல்றார் பாருங்க, அம்பொன்னீடும் அம்பலத்துள் ஆரா அமுத திருநடம் செய் தம்பிரானார். அந்த நடனத்தை பற்றி சொன்னார். இன்னைக்கு பொருத்தமாக இருக்கு அதை சொல்வது. எவ்வளவு ஒரு அன்பு காரணமாக நந்தனார் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த நடனம் என்பது என்னன்னு சொன்னா, அம்பலத்துள் ஆரா அமுத திருநடனம் என்று சொல்கிறார். ஆரா அமுதம் பருக முடியாத அளவுக்கு பெருமான் அந்த இன்பத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால், அதைத்தான் பெரியவங்க பாடுறாங்க. ஞானசம்பந்தர் சொல்லும் பொழுது, இந்த இன்பம்லாம் சாதாரண இன்பம்பா, பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்போ நம்ம கூட என்ன சொல்கிறோம் வேடிக்கையா, ஸோ ஸ்வீட் அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி ஸ்வீட் என்று தித்திப்பு பெரும்பாலும் விரும்புவாங்க எல்லாரும். வயதானவங்க ஒரு வேளை சுகர் இருந்தால் விரும்ப மாட்டாங்க. தித்திப்பு வந்தது நமக்கு எல்லாம் பெரும்பான்மையாக பிடிக்குது இல்லையா? இளைஞராக இருக்கும் பொழுது ஒரு தித்திப்பாக கொடுத்து தான் நம்ம ஒரு நல்ல செய்தியை சொல்கிறோம் இல்லையா? அது என்ன சொல்கிறார்? பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று, தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும் வணையர் தம் திருவடி தொழுவார் உன்னையந்து உருக ஓகைகள் தருவார் உச்சிமேல் உரைபவர் ஒன்றலாதூரார் வானகம் இருந்து வையகம் வணங்க வயம் கொல நிற்பதோர் வடிவினை உடையார் ஆணையின் உரிவை போர்த்தையும் அடிகள் அச்சிறுப்பாக்கமது ஆட்சி கொண்டாரே என்று அச்சிறுப்பாக்க அப்பர் பெருமான சொல்றார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. அந்த இன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகில் இன்பம்லாம் சாதாரணமாக போயிடும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றார்? அருணகிரிநாதர் கூட முருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார். பெரும்பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்த அன்றே அந்த ஆனந்தம் வந்தவுடனே கரும்பும் துவர்த்து
செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே அப்படின்னார். எங்கன்னா கரும்பு துவர்க்குமா அல்லது செந்தேன் என்றால் புதுமையான தேன், செம்மையான குற்றமில்லாத தேன் என்பது புளிக்குமா என்று கேட்டால் அந்த இன்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே ஒரு அளவுகோல் தான். அந்த வேடிக்கையாக கேட்பாங்க இல்லையா, வகுப்பில் குழந்தைகளாக இருக்கும்பொழுது கேட்பாங்க, ஒரு கரும்பலகையில் ஒரு கோடை போட்டுட்டு இது சின்ன கோடா பெரிய கோடான்னு கேட்டால் குழந்தை என்ன சொல்லும்? சிலது சின்ன கோடுன்னு சொல்லும், சிலது பெரிய கோடுன்னு சொல்லும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோடு போட போகிறோம் இல்லையா, அதை வச்சு தான் அது சின்ன கோடா பெரிய கோடான்னு தெரியும். அது மாதிரி பெருமானுடைய இன்பத்தை பார்த்த பொழுது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்று தான் அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. அதை சொல்கிறார், அம்பொன்னீடும் அம்பலத்துள் ஆறாமுத திருநடம் செய் தம்புரானார் புவியின் மகிழ் கோயில் எல்லாம் தனித்தனியே இம்பர் ஞாலம் கலிகூற எய்தும் பெரும் பூசனை இயற்றி உம்பர் மகிழ அரசளித்தே உமையாள் கணவன் அடி சேர்ந்தார். கூற்றுவநாயனாருடைய பயனை சொல்லும் பொழுது பெருமானுடைய திருவடி அடைந்தார்னு சொல்றார். பெருமான் தன்னுடைய திருவடியே திருமுடியாக சூட்டிய பிறகு என்ன செய்கிறார்? பெருமானுடைய அருள் இருந்தால் எந்த தடையும் வராது, வெற்றிதான் என்று பார்க்கிறோம். எனவே உலகமெல்லாம் ஆளுகிறாராம். ஆளுட்டு என்ன சொல்ற ஒரு குறிப்பு, கோயில் எல்லாம் தனித்தனியே இம்பர் ஞாலம் கலிகூற பூசனை இயற்றின்னு சொல்றார். அதுக்கு சீக்கிய தான் எழுதுறாங்க, தனித்தனியேன்னு ஏன் சொல்லணும்? கோயில்களுக்கெல்லாம் பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் இவர் பூசை ஏற்றுவதற்கு ஆவணம் செய்தார்னு சொல்லிடலாம் இல்லையா? என்னென்னா, இப்போ எங்கள் ஊர் வச்சுங்களேன், ஏகாம்பரநாதர் கோயில் இருக்குது, உடனே 4 கோயில்கள் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது காஞ்சிபுரத்தில் என்றால், அந்தந்த கோயிலுக்கு வழிபாடு செய்வதற்கு என்று தனித்தனியாக நிபந்தங்கள் அளித்து செல்வம் அளித்து அப்படி அருள் செய்திருக்கிறானா நம்முடைய கூற்றுவநாயனார். அவர் என்ன எழுதுறார் சீகேஎஸ் வேடிக்கையா, இந்த காலத்திலே அவர் எழுதுறார், இந்த காலத்திலே ஒரே பிரசாதத்தை வைத்துக்கொண்டு பல கோயில்களுக்கு எடுத்து போய் கொடுக்குறாங்க இல்லையா, அது ரொம்ப தவறு. அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதனால தான் தனித்தனியே என்று சொன்னார் என்றால், பெருமான் மீது அன்பு கொண்டு அந்த கோயிலுக்குன்னா அந்த கோயிலுக்கு தான் என்று பூசனை விடாது செய்வதற்கு ஆவண செய்தார் என்று சொல்றாரு. அதைத்தான் மன்னவனுடைய கடமையாக சொல்றாங்க. திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது ஏங்க செய்யணும் என்று சொன்னால், இது ஒரு அறம், அந்த அறத்தை மீறினால் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல, முதல்ல மன்னருக்கே தீங்கு சொல்லிட்டு வாரி வளங்குன்றும் கள்ளம் களவு மிகுத்திடும் என்று சொன்னால் பூசை என்பது கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் என்று பார்க்கிறோம். திருக்கோயிலுடைய வழிபாடு தடைபெறக்கூடாது, கோயில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதையும் சொல்றார் அப்பர் பெருமான், திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் என்று ஒரு பட்டியலே போடுறார் இல்லையா. எனவே திருக்கோயில் என்பது அவசியம் இருக்க வேண்டும், அந்த திருக்கோயிலே வழிபாடு என்பதும் அவசியம் இயற்றப்பட வேண்டும் என்று அதற்கு ஆவண செய்தார் நம்முடைய கூற்றுவநாயனார் என்று சொல்கிறார். நம்முடைய கணநாத பெருமானை பார்க்கும் பொழுது அடியார்களுக்கும் அந்த தொண்டினை செய்யும் முறையையும் கூறி ஞானசம்பந்த பெருமானையே தெய்வமாக, அதுதான் அடியாருடைய பெருமை. நம்ம சமயத்தில் சொல்லும் பொழுது குருலிங்க சங்கமம் என்று சொல்லுவோம். குரு லிங்கம் சங்கமமாகி அடியார்கள் எல்லாம் ஒரே நிலையில் இருப்பதானே தவிர ஏற்றம் தாழ்வு என்று கிடையாது. ஞானசம்பந்த பெருமானையே எண்ணி பெருமானுடைய திருவடி அடைந்தார் நம்முடைய கூற்றுவனார். பஞ்சாட்சரம் அஞ்செழுத்து என்பது மிக மிக முக்கியம். அதனை நாளும் நாளும் தன்னுடைய நாவினாலே நவிற்றி சுந்தரர் சொல்வது போல அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி சொல்றார் இல்லையா, அது மாதிரி நாளும் நாளும் சொல்லி பெருமானுடைய திருவடி அடைவது மட்டுமல்லாது தான் ஆட்சி செய்த எல்லா நிலங்களிலும் பூசனை விடாது செய்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு ஆகக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர் செய்தார் என்று சொன்னால் இது இவர் இருவர் செய்த திருத்தொண்டாக சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார் என்று சொல்லி நம்முடைய அருணருள் நிகழ்விலே 8ஆம் நாளாக மாணிக்கவாசக பெருமானுடைய திருநாள். இந்த நாளிலே பெரிய புராண தொடர் விரிவுரையிலே கணநாத நாயனாரை பற்றியும் கூற்றுவநாயனாரை பற்றியும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்பை சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.